முற்றிலும் புதுமுகங்கள் நடித்து ஒரு நொடி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அதோட ஒன்லைன் என்ன? படத்தோட ஒன்லைன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று ஃபைல் ஆகுது. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்தில் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் வந்து தெரிஞ்ச முகங்கள் யாராவது இருக்காங்களா? படத்தில் வந்து எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காரு. அது போக தெரிஞ்ச முகம்னு பெருசாக யாருமே இல்லை. நம்ம படத்தோட ஹீரோ பேர் வந்து தமன் குமார். ஸோ அவர் ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, பட் ஆனால் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் நினைக்கிறேன் அந்த ஜேம்ஸ் கேமரூன் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டரைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு 2012. சாரி இவரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டரை. அதில் ஹீரோவா பண்ணியிருப்பார். ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ படம் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் கேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது அப்படியே பாதியிலே விட்டுட்டு ஒரு மர்டர் கேஸுக்கு கதை ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த படத்தோட பாசிட்டிவே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க. அதில் வர இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு காட்டியிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டூ மச் ஆஃப் கேரக்டர்ஸ் வருது. ஸோ அந்த எது வந்து விக்டிம் ஆன கேரக்டர், எது வந்து சஸ்பெக்ட் கேரக்டர் அப்படின்றதெல்லாம் பேரை வச்சே ரொம்ப டைலாக்ஸாக வருது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சீனை வந்து நீங்கள் கவனிக்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த சீனில் யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த படம் பார்க்குறப்ப நம்ம வந்து ரொம்ப கவனிக்கணும். ஸோ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? படத்தோட செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ட்ராகிங்காக இருக்குது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்பே அப்பாடா இதில் ஒரு ஹீரோயின் கேரக்டர் இல்லை, இருந்திருந்ததுன்னா டுயட் பாடி கதையோட ஃப்ளோவே கெடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. அதை கரெக்டாக அவனுக்கு செகண்ட் ஹாஃபில் விக்டிமோட லவ் ஸ்டோரியை சொல்கிறேன்னு சொல்லி எவ்வளோ ட்ராக் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் ட்ராகிங் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னீங்க, அங்கிருந்து டிவியேட் ஆகி ஒரு மர்டர் கேஸ் அப்படின்னீங்க. இது ரெண்டும் எங்கேயாவது இன்டர்ரிலேட் ஆகுதா பின்னாடி? இந்த படத்தை பார்க்குறப்பே நமக்கு தெரியுது, கண்டிப்பாக இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனால் அது வந்து அந்த பாயிண்ட் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஓகே, நெகட்டிவ் அப்படின்னு என்ன சொல்லுங்கள்? படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கிட்டத்தட்ட முடிஞ்சிடுது. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்தளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் இல்லாதனால அந்த லவ் ட்ராக்கெல்லாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு? மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படத்தோட டைட்டில் ஒரு நொடின்னு வச்சுருக்காங்க இல்லையா, அது ஏன் வச்சுருக்காங்க அப்படின்றது படம் பார்க்குறப்ப நமக்கு புரியும். ஆனால் எனக்கு என்னமோ இந்த படத்துக்கான டைட்டில் ஒரு நொடின்னு வச்சதுக்கு பதிலாக ஒரு தும்மல் அப்படின்னு வச்சுருக்கலாம். ஏன் அப்படி? ஏமா இந்த தும்பல், இரும்பல், வீக்கல், கொட்டாயி, நல்லது கெட்டது கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா இது வாசனா.